ஹலோ எவ்ரிவன். இந்த மாதிரி ஒரு டைம் சிக்கன் குழம்பு வச்சு சாதம், சப்பாத்தி, இட்லின்னு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரியாணி இலை, ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் 1, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து 1 kg சிக்கன் ஆட் பண்ணியிருக்கிறேன். சிக்கனை வந்து நல்லா மஞ்சள் தூள், உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் அப்படியே கிளறி விடுங்க. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு தேவையான பேஸ்ட் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து அரை மூடி துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன். கூடவே நான் வந்து ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி, ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணி நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. அரைச்சி வச்ச பேஸ்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதுக்கு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், வீட்டு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இந்த மசாலா எல்லாமே நல்லா அதில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் நேரம் கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட்டை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இதை அப்படியே ஒரு கிளறி இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ஒரு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.